டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. என்ன தவறா கேக்குறீங்க? சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை கூட்டணி வைக்க வாய்ப்புகள் உள்ளதாக சில பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இந்த இரு கட்சிகளும் இணையும் பட்சத்தில் அதிமுக மற்றும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் என்பதோடு இரண்டாவது இடத்தை பிடிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதில் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைப்போம் என கூறியிருக்கின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக ஆகியோர் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துவிட்டனர். இதனால் சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாஜகவோடு கூட்டணி அமைத்திருப்பதால் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த ஒவ்வொரு முறையும் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது. இதனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு வருகின்றன. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட்டணி கதவுகளை மூடிவிட்டார். இதனால் 4 முனை போட்டியாக அல்லாமல் 2 முனை போட்டியாக மாற்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்குத்தான் லாபமாக முடியும். இதனை வைத்து பார்க்கையில் நாம் தமிழர் மற்றும் தாவேக ஆகிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே 8% வாக்குகளை சீமான் பெற்றிருந்தார். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கும் நிலையில் தாவேகாவிற்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகிறது. முதல் முறையாக அரசியல் களத்தில் விஜய் இறங்குவதால் விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு வாக்காளர்கள் மத்தியில் இருக்கும் என கணிக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுகவின் கட்டமைப்பு மோசமாகி வரும் சூழலில் நாம் தமிழர் மற்றும் தாவேக தென் மாவட்டங்களில் வலுப்பெற்று வருகின்றன. இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என பார்க்கப்படுகிறது. பல தொகுதிகளில் இந்த இரு கட்சிகளின் கூட்டணி வேட்பாளர்கள் வெல்வதற்கும் வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. சீமான் மற்றும் விஜய் இருவருமே தனித்து போட்டியிட உள்ளதாக கூறியுள்ளனர். தாவேக கொள்கை தலைவராக பெரியார் இருப்பதால் தங்களால் இணைந்து பணியாற்ற முடியாது என சீமான் கூறியிருக்கிறார். ஆனால் தேர்தல் நெருங்கும் போது கள நிலவரங்களை அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் நிச்சயம் அறிவார்கள். இதனால் வரும் மாதங்களில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக கூடுதல் நெருக்கம் காட்ட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.